இன்னொரு ஹதீஸில் இதா கான யௌமுல் கியாமா ஜமஅல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன், கியாமத் நாள்ல முன்னோர் பின்னோர் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பான். சும்மா அமரம் யுனாதி முனாதியன் யுனாதி, பிறகு ஒரு அழைப்பாளரை அழைத்து அவரை அழைக்க சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அலா லியகும் அஹ்லுல் மஅரூஃப் ஃபித் துன்யா, உலகத்திலே நன்மையை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து வாருங்கள் என்று சப்தமிடுவார் அவர். ஒரு கூட்டத்தினர் எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நிற்பார்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் உலகத்திலே நன்மையை ஏவியவர்களா என்பதாக கேட்பான். ஆம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலும் நீங்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவே இருங்கள். நீங்கள் நபிமார்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், ரசூல்மார்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு விருப்பமோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்னிடத்தில் சிபாரிசு செய்யுங்கள். உங்களுடைய சிபாரிசை நான் ஏற்று அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன் என்றும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக நன்மையை அடுத்தவருக்கு சொல்லுவது ஏவுவது என்பது உலகத்திலே சில சிரமங்களை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது ஆகிரத்திலே மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும், அதே போன்று இங்கே உலகத்திலும் சமுதாய உயர்வுக்கு காரணமாகவும் ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த ஆயத்திலே குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்கள் பலன் பெறுவதற்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தினர் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். காரணம் சொல்லும் பொழுது தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமைகளை தடுக்கின்றீர்கள் என்பதாக சொல்லுகின்றான். ஆக நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். அதன் மூலமாக உலகத்திலும் ஆகிரத்திலும் மிகச்சிறந்த பலன்களை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய மனிதர்கள் தான் உண்மையிலேயே மூமின்களாக இருக்க முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். அடுத்து அதனுடைய விளக்கத்திலே இப்படி நன்மையை ஏவி தீமையை தடுத்து விட்ட அந்த மனிதர்கள் ஆகிரத்திலே சொர்க்கத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கேயே உலகத்திலேயே வாக்களிக்கின்றான் என்பதை அடுத்த ஆயத்திலே வாசித்த அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். வாதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாக்களித்து விட்டான். ஜன்னாத்தின், சொர்க்கங்களை, சொர்க்கச் சோலைகளை அவர்களுக்கு வாக்களித்து விட்டான். எப்படிப்பட்ட சொர்க்கங்கள்? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்திலே ஆறுகள் என்பது பிரதானமாக பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக. அந்த ஆறுகள் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும் இவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டக்கூடியதாகவும் அது அமைந்திருக்கின்றது என்பது அதனுடைய பொருளாகும். பொதுவாக மனிதர்கள் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், எந்த இடத்திலே நீர் வளம் இருக்கின்றதோ அந்த இடம் மிகச்சிறந்த இடம் என்பதாக சொல்லுவோம். அதே போன்று சொர்க்கமும் அப்படித்தான், நீர் வளம் நிறைந்த இடமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அமைத்து வைத்திருக்கின்றார். வெறுமனே நீர் என்பது மட்டுமல்ல, ஆறுகள் என்பது பல ஆறுகள் அங்கே இருக்கின்றன. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே சூரத்திலே குறிப்பிடுகின்றான், அத்தியாயத்திலே 4 விதமான ஆறுகள் சொர்க்கத்திலே உண்டு. சில பேர் இதை தங்களுடைய அறிவை கொண்டு மறுக்கக்கூடியவர்களும் கூட உண்டு, அல்லது அதற்கு வேறு கற்பனையான சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அது தவறு என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலேயே தெரியப்படுத்துகின்றார். மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், முத்தகீன்களான மனிதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நீராறு, தண்ணீரால் ஆக்கப்பட்ட ஒரு ஆறு. அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கைரி ஆசின், கெட்டு போகாத தண்ணீர். உலகத்திலே கெட்டு போகாத, எவ்வளவு காலம் வைத்திருந்தாலும் கெட்டு போகாத ஒரு தண்ணீர் இருக்கின்றது, அதுதான் ஜம்சம் நீர். அதுபோன்று சொர்க்கத்திலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். ஆறு என்று சொன்னால் நாம் இப்பொழுது இங்கே பார்ப்பதை போன்று கங்கை கோதாவரி போன்று உள்ள ஆறு அல்ல. அது இந்த கரையிலிருந்து அந்த கரையை பார்த்தால் தெரியாது, இக்கரையில் இருந்து அக்கறை பார்த்தால் அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று தெரியாது, அல்லது எவ்வளவு அளவு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஆறு. சரி, அந்த ஆறு எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது, எங்கே போய் சேருகின்றது?
உற்பத்தியாகக்கூடிய இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம், அதிலிருந்து தான் அந்த ஆறுகள் உற்பத்தியாக 4 ஆறுகளும் உற்பத்தியாகி ஓடி வருகின்றன. பிறகு எங்கே போகின்றது அது தெரியாது. சொர்க்கம் எவ்வளவு பெருசு என்று சொன்னால், அது இந்த வானங்கள் பூமி எல்லாவற்றையும் விரித்து வைத்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு சிறு பகுதிக்கும் கூட அளவாக ஆகாது. அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய அகலம் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்றான். சரி, அவ்வளவு பெரிய சொர்க்கத்திலே எவ்வளவு காலங்கள் ஒரு மனிதன் பறந்து சென்றாலும் நடந்து சென்றாலும் அல்லது மலக்குகளை போன்ற ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு பறந்து சென்றாலும் சொர்க்கத்தினுடைய அந்த விஸ்தீரணத்தை கண்டுகொள்ள முடியாது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், ஒரு சொர்க்கத்தை படைத்து இந்த சொர்க்கத்தை நீ போய் பார்த்து விட்டு வா என்பதாக. அவர்கள் பறந்தார்கள் 600 ரெக்கைகளை கொண்டு பறந்தார்கள். எவ்வளவு வேகத்துடன் பறப்பார்கள் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலத்திற்கு பின்னால், நீண்ட காலம் பறந்து சென்ற பின்னால், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை நான் இன்னும் முழுமையாக காண முடியவில்லை, இந்த சொர்க்கத்திலே எந்த அளவுக்கு நான் வந்திருப்பேன் என்று தெரிய முடியவில்லை என்பதாக அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானாம், நீ பறந்து சென்ற அந்த தூரம் இந்த சொர்க்கத்திலே, ஒரு சொர்க்கம் 8 சொர்க்கங்கள் உண்டு, அதிலே ஒரு சொர்க்கத்திலே நீ பறந்து சென்ற தூரம் இன்னும் 10ல் 1 பாகத்தை கூட அடையவில்லை என்பதாக சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேகம் எவ்வளவு? ஒரு ராக்கெட் இருக்கின்றது. இப்போ வியாழனுக்கு ராக்கெட் அனுப்புனார்கள். அந்த ராக்கெட் ஒரு மணிக்கு 75,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. ஒரு மணிக்கு 75,000 கிலோமீட்டர் வேகம். இது மனிதன் கண்டுபிடிச்சது. அல்லாஹ் படைத்த ராக்கெட். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுடைய தலைவர். அவருடைய வேகம் எவ்வளவு? முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன். வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்பொழுது, சிறுவராக இருக்கும்பொழுது அவருடைய சகோதரர்களால் கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். கிணற்றினுடைய விளிம்பிலிருந்து உள்ள தள்ளிவிடக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் தள்ளிவிடப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான், ஜிப்ரீலே, என்னுடைய நபி ஒருவர் தள்ளப்படுகின்றார் கிணற்றிலே, அவரை கீழே போய் தாங்கி பிடித்துக் கொள் என்பதாக. இவர் கிணத்துக்கு அடிபாகத்தில் வர்றதுக்குள்ள அவர் அரிசிலிருந்து கிணத்துக்கிட்ட வந்துட்டார், கிணத்துக்கு கீழே வந்துட்டார் என்றிருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேகம் எவ்வளவு இருக்கும்? எந்த ராக்கெட்டாவது போக முடியுமா? அவ்வளவு வேகம், பறக்கிற வேகம். அவ்வளவு வேகமாக பறக்கக்கூடிய ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகள் பறந்து பார்த்தார்கள். ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை, 10ல் 1 பகுதியை கூட கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னால் சொர்க்கம் எவ்வளவு பெருசு இருக்கும். அதனால உதாரணத்துக்காக அல்லாஹ் தஆலா சொல்றான், அர்துஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்த் அப்படின்னு சொல்றான். அர்துஹா கஅர்லி ஸமாவாத்தி வல் அர்த் என்று இன்னொரு இடத்துல சொல்றான். அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் எவ்வளவு என்று சொன்னால், வானங்கள் பூமியினுடைய அகலம். 7 வானங்களையும் இந்த பூமியையும் சேர்த்து ஒரே விரிப்பாக விரித்து வைத்தால் எவ்வளவு அகலம் இருக்குமோ அவ்வளவு அகலம் அப்படின்னு சொல்றான். உதாரணத்துக்காக, நமக்கு தெரியறதுக்காக வேண்டி. ஆனா உண்மையில அதல்ல. சரி, அவ்வளோ பெரிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப ஆறு ஓடி அது எங்க போய் சேருது அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. சரி, இதற்கு சரி ஆறு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகத்துலதான் தண்ணி தேவை, அங்க போன தண்ணி ஆறெல்லாம் இருக்குன்னு அவசியம் என்ன இருக்கு? பொதுவாக சோலைகள் என்று இருந்தால், தோட்டங்கள் என்று இருந்தால், அதிலே தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீர்வளம் பக்கத்தில், அதாவது ஆற்றுக்கு பக்கத்திலே தோட்டங்கள் சோலைகள் இருந்தால் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த ஆற்றினுடைய நீர் வளத்தின் காரணமாக அந்த சோலைகளும் தோட்டங்களும் மிக அழகாக செழிப்பாக இருக்கும். இது உலகத்தினுடைய உதாரணம். இதே நிலையை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சரி, தண்ணீர் ஆறு மட்டுமல்ல, அன்ஹாரும் மின் லபனின். சரி, இங்க என்னன்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஆறு என்று சொல்லவில்லை, ஆறுகள் என்று சொல்லுகின்றான். அன்ஹார், நஹர் அப்படின்னு சொன்னா ஆறு, அன்ஹார் என்று சொன்னால் ஆறுகள். அப்ப தண்ணீர் ஆறுகள் பல இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஆற்றினுடைய பல பிரிவுகள் இருக்கும் தண்ணீரிலே. கெட்டு போகாத தண்ணீர், எந்த காலத்திலும் கெட்டு போகாது, எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகளானாலும் சரி. அதே போன்று பாலாறு அடுத்தது, அன்ஹாரும் மின் லபன், பாலினால் தயாரிக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும். அன்ஹாரும் மின் லபனின், அதனுடைய ருசி மாறாத பாலாறு அங்கே இருக்கும், பாலாறுகள் அங்கே இருக்கும்.
அதே போன்று மூன்றாவதாக வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு மதுரமாக இனிமையாக இருக்கக்கூடிய மது ஆறுகளும் உண்டு. மதுவினால், மது இங்க பாட்டல்ல பீப்பாயில் அடைச்சி வச்சுறது தான் பார்ப்போம், அங்க ஆறாகவே ஓடும். அதுவும் பல ஆறுகள், மதுவினால் உள்ள பல ஆறுகள். எத்தனை விதமான மதுக்கள் இருக்கணும் அத்தனை மதுக்களுடைய ஆறுகளும் அங்கே உண்டு. ஆனால் அதுல போதை இருக்காது, போதை இல்லாத மது இனிமையாக இருக்கும். லஸ்ஸத்தில் ஷாரிபீன் அப்படின்னு சொல்றான். குடிப்பவர்களுக்கு ரொம்ப லஸ்ஸத், ரொம்ப இனிமையை சேர்க்கும் அது. வான்ஹாரும் மின் அசல், தேனால் தயாரிக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும். முசஃபா, எப்படிப்பட்ட தேன் தெரியுமா? தெளிந்த தேன், தெளிவான தேன். இப்ப தேன் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய கசடுகள் இருக்கும், அந்த தேனீக்களுடைய இதுகள்லாம் இருக்கும், தூசிகள் இருக்கும். அதெல்லாம் இல்லை, தெளிவான தேன் ஆறாக ஓடும், பல ஆறுகளாக ஓடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது ஒவ்வொரு ஆயத்திலும் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்தினுடைய தொடரில் எல்லாம் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் அதிலே ஓடிக்கொண்டிருக்கும் அதன் கீழே என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இது யாருக்கு கிடைக்கும்? மூமின்களுக்கு, மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். இப்ப சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கக்கூடிய மூமினான நாம் என்ன செய்யணும்? இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்தில் என்ன நிபந்தனைகளை அல்லாஹ் தஆலா சொன்னானோ அதை செய்ய வேண்டும். அதை செய்ய இருந்துவிட்டு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆதரவு வைப்பது என்பது அது அறிவீனமாகும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, அந்த சொர்க்கத்திலே எப்படி இருப்பார்கள்? ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதில் வெளியேறுவதோ அல்லது கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வேற இடத்துக்கு போய் விடுவதோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொன்னாவே இனிமையான இடம் உண்டு என்று அர்த்தம். அடுத்தும் அல்லாஹ் தஆலா சொல்றான், மசாக்கின தய்யிபத்தன், ரொம்ப இனிமையான சுகமான குடியிருப்புகளும் அவருக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். மூமின்களுக்கு இனிமையான குடியிருப்புகள், மனம் மிக்க இனிமையான சுகமான குடியிருப்புகளும் உண்டு. அது எங்க? ஃபீ ஜன்னாத்தி அதன், அதன் என்ற சொர்க்கத்திலே, சொர்க்கங்களிலே, சொர்க்க சோலைகளிலே. அது மட்டுமல்ல, இந்த மூமின்களுக்கு கிடைக்கக்கூடியது வரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய ரில்வான், திரு பொருத்தம், அவனுடைய திருப்தி, அது மிகப்பெரியது. இந்த சொர்க்கங்களை விட, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளை விட, இனிமையான அந்த குடியிருப்புகளை விட, அதன் என்ற சொர்க்கத்தை விட, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய ரில்வான், திரு பொருத்தம், அது மிகப்பெரியது. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் மகத்தான வெற்றியாகும். மகத்தான வெற்றி பெற்றவர் என்று சொல்லப்படுபவர் எப்பொழுது இந்த நிலையை அடைகின்றாரோ அப்பொழுதுதான் வெற்றி பெற்றார் என்பதாக பொருளாகும். இங்கே உலகத்திலே மனிதர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள், நான் வெற்றி பெற்று விட்டேன் இந்த விஷயத்திலே, என்னுடைய காரியத்திலே என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை, ஒவ்வொரு நிலையை பற்றி சொல்லுவார், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்பதாக. உண்மையிலேயே வெற்றி என்பது எதுவென்று சொன்னால், சொர்க்கத்திலே இந்த நிலையை யார் அடைகின்றாரோ அவர்தான் வெற்றி பெற்றவராக ஆவார். இப்போ சொர்க்கத்திலே அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டினார். அதையெல்லாம் செய்ய வேண்டும். இந்த ஆயத்து சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. இங்கே ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா என்ற ஒரு பகுதி, மசாக்கின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அதன் என்ற இன்னொரு பகுதி, வரில்வானும் மினல்லாஹி அக்பர் என்ற ஒரு பகுதி. இதுவெல்லாம் மூமின்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, இதனுடைய விளக்கம் என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மசாக்கின தய்யிபா, இனிமையான குடியிருப்புகள், ஜன்னாத் அதன், சொர்க்கத்து அதன் என்ற சொர்க்கத்திலே உண்டு என்று சொல்லுகின்றன. அதனுடைய விளக்கத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மசாக்கின தய்யிபா என்பதும் ஜன்னாத் அதன் என்பது ஜன்னத்தானி மின் ஸஹபின், தங்கத்தினால் ஆக்கப்பட்ட இரண்டு சொர்க்கங்கள், தங்கத்தினால் தயார் செய்யப்பட்ட இரண்டு சொர்க்கங்கள். ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், பாத்திரங்களும் மற்ற பொருள்கள் அனைத்துமே எல்லாம் தங்கத்தால் தயார் செய்யப்பட்டிருக்கும். இன்னொரு ரெண்டு சொர்க்கம் இருக்கும், வஜன்னத்தானி மின் ஃபில்லத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, வெள்ளியினால் தயார் செய்யப்பட்ட சொர்க்கம். அதனுடைய பாத்திரங்கள், அதனுடைய பொருள்கள் எல்லாமே, மற்ற எல்லா பொருள்களும் வெள்ளியினால் இருக்கும்.
வமா பைனல் கௌமி பைன அன் யன்துரு இலா ரப்பிஹிம் இல்லா ரிதாஉல் கிப்ரியா அலா வஜிஹிஹி ஃபீ ஜன்னத்தி ஆதன். ஜன்னத் அதன் என்ற சொர்க்கத்திற்கு சென்ற அந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவை பார்ப்பதற்கும் இவர்களுக்கு மத்தியிலே தடையாக இருப்பது அல்லாஹுடைய கிப்ரியா என்று சொல்லப்படக்கூடிய பெருமை மிக்க அவனுடைய ஆடை ஒன்று. பெருமையினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஆடை. பெருமை முழுவதுமே அல்லாஹுக்கு சொந்தம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அல் கிப்ரியா ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய மேலாடை என்பதாக சொல்லுகின்றான். எனக்கு உரிய ஒரு ஆடை அது. யாராவது ஒருவர் பெருமை எனக்கு உரியது என்பதாக சொல்லுவாரேயானால் அவரை நான் வேதனை செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லியதாக சொல்லுகின்றார்கள். பெருமை என்பது எனக்குரியது, யாரும் அதிலே உரிமையை கொண்டாடக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. பெருமை அடித்தால் அவரை கட்டாயமாக நான் வேதனை செய்வேன் என்பதாக சொல்லுகிறேன். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த பெருமை என்ற ரிதா, அந்த பரிவட்டத்தை, அந்த மேலாடையை நீக்குவான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா மக்களுக்கு அந்த அதன் என்ற சொர்க்கத்திலே உள்ள சொர்க்கவாசிகளுக்கு காட்சி அளிப்பான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஜன்னத்து அதன் என்பது இப்படிப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார். அதுல 4 விதமான சொர்க்கங்கள் இருக்கும். 2 சொர்க்கம், இது நம்ம வாயால சொல்லலாமே தவிர இதனுடைய ஹகீகத், உண்மையான நிலை, அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு போனா தான் தெரியும். சரி, 2 சொர்க்கம் தங்கத்தினால், 2 சொர்க்கம் வெள்ளியினால் ஆக்கப்பட்டது. மறுபடியும் சொன்னார்கள், இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னத்தில் ஹைமா மின் லுஅலின் வாஹிதத்தின் முஜவ்வஃபா. ஒரு மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே, அதாவது சில மூமினானவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம், ஒரு பெரிய மாளிகை ஒன்று கொடுக்கப்படும். அது ஒரே ஒரு முத்தினால் செய்யப்பட்டு இருக்கும். ஒரு முத்து தான், முத்து இருக்குதே, அந்த முத்தினால் செய்யப்பட்ட ஒரே முத்து. அதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் 60 மைல் கொண்டதாக இருக்கும். அந்த முத்தினுடைய உயரம் மட்டும் 60 மைல். ஒரே முத்தினால கடைந்தெடுக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு மாளிகை ஒரு மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே கொடுக்கப்படும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்துல பெருசல்ல. ஒரு முத்து, அது ஒரு மாளிகை, அதனுடைய உயரம் 60 மைல், 100 கிலோமீட்டர் உயரம். லில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன், மூமினுக்கு, மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே அந்த இடத்துல குடும்பத்தினர்கள் இருப்பார்கள், மனைவிகள் எல்லாருமே இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. யதூஃபு அலைஹிம், அவர்களிடத்தில் அந்த மனிதன் போய் வருவான். ஒரு நாளைக்கு இங்கே இருப்பான், அல்லது கொஞ்ச நேரம் இங்கே இருப்பான், கொஞ்ச நேரம் அடுத்தவரிடத்தில் பேசிட்டு இருப்பான். இன்னொரு மனைவி அல்லது அவருடைய குடும்பத்தார்கள், இந்த உலகத்தில் உறவினர்கள், அவர்கள் எல்லாம் பெற்றோர்கள், மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இங்கே இருப்பான், அடுத்த நாள் இருப்பான், அடுத்தது அங்கே இருப்பார், இப்படி இருப்பார். இந்த சொர்க்கத்தினுடைய இந்த தன்மைகள், இந்த சிறப்புகள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் வரசூலிஹி வ அகாமஸ் ஸலா வ ஸாம ரமலான் ஃபஇன்ன ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கிலஹுல் ஜன்னah ஹாஜர ஃபீ ஸபீலில்லாஹி அஹபிஸ ஃபீ அர்லிஹி அல்லதி உலித ஃபீஹா. சொன்னார்கள், எவர் அல்லாஹ்வை நம்புகின்றாரோ, அவருடைய ரசூலை நம்பிக்கை கொள்ளுகிறாரோ, அதே மாதிரி தொழுகையை நிலைநிறுத்தி சரியாக தொழுது, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைத்து இந்த அமல்களை எல்லாம் சரியாக செய்து விடுகின்றாரோ, அந்த மனிதர் அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பது அல்லாஹ் மீது கடமையாகும். அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து சென்றாலும் சரி, அல்லது தன்னுடைய ஊரிலேயே இருந்து கொண்டாலும் சரி என்று சொன்னார்கள். ஹிஜ்ரத் அந்த நேரத்தில், இது சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வது ஃபர்லாக இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. இல்லாவிட்டால் அது கடும் குற்றமாக ஆக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சொல்லுகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இந்த அமல்களை செய்த மனிதரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதாக. அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தியை நாங்கள் மக்களுக்கு சொல்லிவிடலாமா என்பதாக கேட்டார்கள். ஹிஜ்ரத் செய்வது கட்டாயம் என்பதாக விளங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். ஹிஜ்ரத் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, தொழுது நோன்பு வச்சு அல்லாஹ்வை நம்பி இருந்தா போதும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நாங்க சொல்லிடலாமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லாதீங்க, சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லல.
அல்லாஹுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை அடுத்து சொல்லுகின்றார்கள். சொர்க்கத்திலே 100 தரஜாக்கள் இருக்கின்றன, 100 படித்தரங்கள் இருக்கின்றன. அந்த படித்தரங்களை அல்லாஹுடைய பாதையிலே யார் ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றார். அல்லாஹுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வதும் ஜிஹாதை சேர்ந்ததுதான். அதனால சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய பாதையிலே யார் ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த 100 படித்தரங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றார். படித்தரம் சொன்னா ஒரு பகுதி இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்றோமா, அது மாதிரின்னு வச்சுங்களேன். கீழ்த்தரம், படித்தரம், மேல் படித்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 100 படித்தரங்கள். ஒரு 2 படித்தரங்களுக்கு மத்தியிலே உள்ள தூரம் எவ்வளவு என்று சொன்னால், கமா பைனஸ்ஸமா, வானங்கள் பூமிக்கும் மத்தியிலே உள்ள அளவு. வானங்கள் பூமிக்கு மத்தியில எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் 2 படித்தரங்கள். இது மாதிரி 100 படித்தரங்கள் இருக்கு, தரஜாக்கள். அது பூரா யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் தியாகம் செய்கின்றார்களோ தங்களை அவர்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார். சொல்லிட்டு சொன்னாங்க, இதா சஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். ஃபஇன்னஹு அலல் ஜன்னா வஅவஸத்துல் ஜன்னா, அதுதான் சொர்க்கங்களிலே உயர்ந்தது, சொர்க்கங்களில் நடு மையமானது. வமின்ஹு தஃபஜ்ஜர அன்ஹாருல் ஜன்னா, அங்கிருந்துதான் சொர்க்கத்தினுடைய ஆறுகள் எல்லாம் உற்பத்தியாகி வருகின்றன. வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அதற்கு மேலே தான் ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்கின்றது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இதெல்லாம் நம்ம ஓரளவு கற்பனையாக விளங்க முடியுமே தவிர அசல் நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது அங்கே போய் பார்த்தா தான், நேரடியாக பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு. சரி, இங்க மூமினான மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட சொர்க்கங்கள் உண்டு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சொர்க்கத்தை பற்றி மற்றொரு ஹதீஸில் ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லுகின்றார்கள். அது எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆயத்திற்கு விளக்கத்திலே உலமாக்கள் நிறைய எழுதுகின்றார்கள். இன்னஃபில் ஜன்னத்தில் சூகன், சொர்க்கத்திலே ஒரு கடை தெருவு உண்டு. கடை தெருவு, ஒரு கடை வீதி இருக்குது. யதூனஹா குல்ல ஜும்ஆ, ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் சொர்க்கவாசிகள் எல்லாம் அங்கே வருவார்கள். ஜும்மாவுடைய நாளில் வருவாங்கன்னு சொன்னா, அங்க ஜும்மா அப்போ சனிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் அப்படிலாம் உண்டாங்க. அங்க நாள்லாம் கிடையாது. சூரியன் சந்திரன் இருந்தா தான் நாள் கணக்கு பார்க்க முடியும். அங்க சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அப்ப எப்படி நாள், ஜும்மாவுடைய நாள் எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு கேட்டா, வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு அர்த்தம். ஒரு வாரம் எவ்வளவு நீளம் அப்ப இருக்குதோ அது மாதிரி அந்த காலத்துடைய அளவு அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கும். அதனால ஒரு வாரத்தினுடைய அளவு போன உடனே, கழிந்த உடனேயே அந்த சந்தை கூடும், அந்த சந்தைக்கு எல்லாம் வருவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப தஹுப்பு ரிஹு ஷிமால், எல்லாம் அந்த சந்தையில அந்த மக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தென்றல் காற்று வீசும். வடக்கு பக்கத்திலிருந்து காற்று வீசும் அப்படின்னு இருக்கு. ஒரு தென்றல் காற்று வீசும். அந்த காற்றின் மூலமாக வாசனை திரவியங்கள் அள்ளி கொண்டு வரப்படும். வாசனை திரவியங்கள், அதாவது மனமுள்ள பொருள்கள் அந்த காற்றின் மூலமாக கலந்து வரும். அது அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உடைகளிலும் முகங்களிலும் அது அப்படியே படிந்து விடும். அந்த வாசனை படிந்து விடும். அந்த வாசனை திரவியங்கள் இவருடைய முகத்திலும் உடைகளிலும் படிந்த உடனேயே இவருடைய உருவம், அமைப்பு என்பதெல்லாம் அழகு கூடிவிடும். இருக்கக்கூடிய அழகு இன்னும் அதிகமாயிடும். இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அந்த கடை தெருக்களை, அந்த சந்தையில அழகு விற்கப்படும். அழகு விற்கப்படும். ஒரு கடையில் போய் பார்ப்பார். பார்த்துட்டு எப்படி இதை அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை வாங்கி இவர் போட்டுக்குவார். இவருடைய அழகு வேற மாதிரி போயிடும். இதை விட அழகாக தெரியும். யார் யாருக்கு என்னென்ன அழகு பிடிக்கின்றதோ அதையெல்லாம் வாங்கி அணிந்து கொள்வார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, போனா தான் தெரியும். சரி, இப்போ அழகு அதிகமாயிடும். இந்த நிலையில ரொம்ப வாசனை உள்ளவர்களாக, மனம் மிக்கவர்களாக, அழகு அதிகமானவர்களாக வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தபோது அவருடைய மனைவியர்கள் எல்லாம் அங்கே பார்ப்பாங்க. என்ன நீங்க போனதை விட ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அல்லாஹால எங்களுக்கு அந்த அழகை அதிகமாக்கி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லு. சரி, என்ன மட்டும் சொல்றீங்க, எங்களை மட்டும், என்ன மட்டும் நீ சொல்றிய அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி, நீ தான் அழகா இருக்க. நான் போகும்போது என்ன அழகு இருந்தா அந்த அழகு இல்லை, மாறி வேற மாதிரி அழகு, உன்னுடைய அழகும் மாறி இருக்கின்றது, அதிகமாகி இருக்கின்றது என்பதாக சொல். இந்த ஹதீஸ் இருந்து ஒரு விஷயம் தெரியுது,
கடத்தெருவுக்கு அந்த சந்தை கடைக்கு போறதெல்லாம் ஆம்பளைங்க தான் போவாங்க, பொம்பளை போக மாட்டாங்கன்னு தெரியுது. இங்கேயும் அப்படித்தான், ஆம்பளை மட்டும்தான் கடத்தெருவுக்கு போகணும், பொம்பளை போகக்கூடாது. அது அல்லாஹ்தாலா சொர்க்கத்திலும் அப்படித்தான் வச்சிருக்கிறான். பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க, ஆண்கள் மட்டும்தான் அந்த சந்தைக்கு வருவார்கள் அப்படிங்கிற அர்த்தம். சரி, அப்ப நீங்களும் அழகா இருக்கிறீங்க, நாங்களும் அழகா இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்வார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். இது அந்த சொர்க்கத்தை பற்றி உள்ள சில விளக்கங்கள். இது போன்ற ஏராளமான ஹதீசுகள் இருக்கின்றன. சொர்க்கத்திலே உள்ள ஒரு பெண் இந்த உலகத்தின் பக்கம் எட்டி பார்த்தால் அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கிறான். குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அந்த பெண்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். யாருடைய கண்களும் இதுவரைக்கும் அந்த பெண்களை பார்த்தே இருக்காது. யாருக்காக வேண்டிய அந்த பெண்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் பார்ப்பார்கள், அவரை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்த பெண்கள் இந்த உலகத்தின் பக்கம் எட்டி பார்த்தால் உலகம் முழுவதும் பிரகாசமாக ஆகிவிடும். எப்படி சூரியனின் மூலமாக வெளிச்சம் தருகின்றதோ அதுபோன்று, இன்னும் அதை விட அதிகமாக. லவ் அன்ன இம்ராத்தன் மின் நிசாயஹில் ஜன்னா இத்தலாத் இலல் அர்லி லஅலாத் மா பைனஹுமா. சொர்க்கவாசியான ஒரு பெண் உலகத்திலே எட்டி பார்த்தால் சொர்க்கத்தினுடைய இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும், மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளும் வெளிச்சமாகிவிடும். வல மலாத் மா பைனஹுமா ரீஹன். அது மட்டுமல்ல, இனிமையான ஒரு மனம் மிக்க சூழ்நிலையும் உண்டாகிவிடும். வல நசீஃபுஹா அலா ரஸியா கைரும் மினத் துன்யா வமா ஃபியா. அந்த பெண் தலையிலே ஒரு கிரீடம் அணிந்திருப்பாள். அந்த கிரீடம் இருக்கின்றதே, அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட, உலகத்தில் உள்ள பொருள்களை விட மிக மதிப்பு மிக்கது. இன்னொரு ஹதீஸிலே இன்ன ஃபில் ஜன்னதி லஷஜரா, சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. அது எவ்வளவு பெரிய மரம் அப்படிங்கிறது, ரொம்ப பெரிய மரம் அப்படின்னு மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஸீரு ராகிபு ஃபீ ظில்லிஹா மிஅத் ஆமின் லா யக்தஉஹா. ஒரு வாகனக்காரர் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு ஒரு மனிதர் சவாரி போகின்றார் என்று சொன்னால், அந்த மரத்தினுடைய நிழலிலேயே 100 ஆண்டுகள் போனாலும் அந்த மரத்தை கடந்து விட முடியாது. லா யக்தஉஹா, அதை கடக்க முடியாது. 100 ஆண்டுகள் போகலாம் அப்படி அல்ல, 100 ஆண்டுகள் போனாலும் அந்த நிழலை கடந்து செல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அந்த மரம் எவ்வளவு பெருசு இருக்கும். சரி, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்துல ரொம்ப சாதாரணமானது. அல்லாஹ்வுடைய குதிரத்துல வல காப கௌஸ் அஹதிக்கும் ஃபில் ஜன்னா கைரும் மிம்மா தலாத் அலைஹி ஷம்ஸ் அவ் தக்ருப். சொர்க்கத்திலே ஒரு வில் இருக்குது பாருங்க, வில், அதனுடைய அளவு, அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கோ அந்த நீளம், அந்த அளவுக்கு ஒரு இடம் உங்களுக்கு கிடைப்பது இந்த உலகத்திலே சூரியன் உதயமாக கூடிய அல்லது சூரியன் மறையக்கூடிய எத்தனை பொருள்கள் இருக்கின்றனோ அத்தனை பொருள்கள் உங்களுக்கு கிடைப்பதை விட ஒரு வில்லுடைய அளவுக்கு இடம் கிடைப்பது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறந்தது. ஏன்னா அது சிறந்தது, நிரந்தரமானது இல்லையா, அது அழியவே அழியாது. அதனால் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி இன்ன அதுனா மக்காத அஹதிக்கும் ஃபில் ஜன்னா அன் யகூல லஹு. சரி, ஒரு மனிதர் சொர்க்கத்தில் ஒரு இடம் கொடுக்கப்படும் அவருக்கு, இந்த இடத்துக்கு நீ இந்த இடத்துல இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அந்த மனிதனை பார்த்து, தமன்ன, நீ ஆசை வை அப்படின்னு சொல்லுவான். உனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கணும், நீ ஆசை வை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளின் மூலமா. பயத்தமன்னா, அவர் ஆசை வைப்பார். இந்த இடம் அந்த இடம் அதோட அவங்க அங்க எல்லாம் கிடைக்கணும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த மலக்கு. நீ இன்னும் ஆசை வை, இன்னும் ஆசை வை. அப்ப கடைசியில அல்லாஹ் தஆலா கேட்பான அந்த மலக்குகள் மூலமாக, ஹல் தமன்னைத, உன்னோட ஆசை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பார். அவரு ஆசை வைக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு ஆசை வச்சிருப்பாரு, சொர்க்கத்துல எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளோ நிறைய ஆசை வச்சார். அவ்வளோ ஆசை வைத்த, நீ ஆசை வைத்த இடங்கள் எல்லாம் உனக்கு உண்டு, ஆசை வைத்த பொருள்கள் எல்லாம் உனக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு, நீ ஆசை வைத்ததும் ஆசை வைத்ததை போன்றுள்ள இன்னொரு பகுதியும் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆசை வச்ச மாதிரி அதுவும் கிடைக்கும், அதை போல இன்னொரு பகுதியும் உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க, இப்போ உள்ள சில அறிவியல் சம்பந்தப்பட்டவர்கள், அறிவாளிகள் சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டதே தவிர இப்படிலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு. கிடையாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹாலாவிடத்தில் ரசூலிடத்தில் விளையாட்டு என்பது கிடையாது, வேடிக்கை என்பது கிடையாது, பரிகாசம் என்பது கிடையாது. அல்லாஹ் இடத்துல இல்லையா? அல்லாஹ் இடத்திலும் பரிகாசம் கிடையாது, ரசூல் இடத்திலும் பரிகாசம் கிடையாது. அதனால சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மையான விஷயங்கள். இப்படி ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இன்ன அவ்வல ஜும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னா அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர். சொர்க்கத்திலே முதலாக நுழையக்கூடியவர் எவ்வளவு அழகாக இருப்பார் அப்படிங்கிறது முதல்ல. பௌர்ணமி அன்று 14ஆம் பிறை அன்று சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அது போன்றுள்ள அமைப்பிலே முதல் தரம் உள்ளவர்கள் நுழைவார்கள். இரண்டாவது நுழையக்கூடியவர்கள் அதை விட கொஞ்சம் கம்மி, ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது நுழையக்கூடியவர்கள் அதை விட கொஞ்சம் கம்மி. இப்படி தரஜா வாரியாக அவர்களுக்கு நுழையக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய அழகும் கொடுக்கப்படும். ஆனா அழகு வித்தியாசமாக இருந்தாலும் கூட சொர்க்கவாசிகள் முழுவதும் எல்லாருமே ஒரே மாதிரி கல்புடையவர்களாக, மனமுடையவர்களாக இருப்பார். இப்ப நம்ம சொல்றோம், ஒரு மனிதர் இருக்கார், அவர் நல்ல இதயம் உள்ளவர்கள், நல்ல மனம் உள்ளவர். அவர் எந்த விதமான அழுக்கும் தீமையும் அவருடைய மனசுல கிடையாது. அவர் மனசு ரொம்ப சுத்தமான மனசு, பால் போன்ற மனசு. எந்த விதமான கெட்ட எண்ணமும் அவரிடத்துல கிடையாது, சின்ன கெட்ட எண்ணம் கூட கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுங்க. ஆமா, அப்படின்னு சொர்க்கவாசி எப்படி இருப்பாருன்னு கேட்டா உண்மையிலேயே அப்படி பால் போன்றுள்ள எண்ணம் உள்ளவராக இருப்பார். எந்த விதமான தீமையான எண்ணமோ கெடுதியோ மற்றவரை பற்றி தவறாக நினைப்பது எதுவுமே இருக்காது அவருக்கு. ஒரு மனிதர் எப்படி இருக்கின்றாரோ அதே போன்று சொர்க்கவாசிகள் அனைவருமே இருப்பார்கள். உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. 1000 பேர் இருந்தோம்னா 1000 விதமான நிலைகள் இருக்கும் மனசுல, 1000 விதமான தன்மைகளுடைய மனசுகள் இருக்கும். 10,000 பேர் இருந்தா 10,000, கோடி பேர் இருந்தா கோடி, அப்படித்தான் இருக்கும். ஆனா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரியாக இருக்கும். குலூபுஹும் அலா கல்பி ரஜுலின் வாஹிதின் லா இக்திலாஃப பைனஹு வலா தபாகுல். எல்லா மனிதர்களுடைய கல்பும் ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மத்தியில வித்தியாசமே கிடையாது, எந்த விதமான கசடுகள் அதுவும் கிடையாது. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஸௌஜதானி மினல் ஹூரில் ஐன். அந்த சொர்க்கவாசிகள ஒவ்வொருவருக்கும் 2 மனைவியர்கள் தரப்படுவார்கள். ஹூருல் ஐன், சொர்க்கத்தினுடைய அந்த கன்னிகைகளில் இருந்து. இங்கே உள்ள பெண்களும் இருப்பார்கள், அங்குள்ள பெண்கள் தயார் செய்யப்பட்ட அந்த பெண்கள் இருப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 2 மனைவிகள் கொடுக்கப்படுவார்கள். அதை விட அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். இங்கே இந்த ஹதீஸில் 2 சொல்றாங்க. சரி, அந்த 2 பேருடைய சிபாத்து தன்மை என்னவென்று சொன்னால், அவருடைய காலை பற்றி சொல்லுங்க. கரண்டை கால் இருக்குது, அதனுடைய வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்பிலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை, அதனுடைய எலும்புக்குள்ள இருக்க மூளை உறிஞ்சி சாப்பிடுறோமா இல்லையா, அது தெரியும். அப்ப கண்ணாடி போன்றவர்கள் இருப்பார்கள். தெரியும்னு சொன்னா எல்லாரும் பார்ப்பாங்கிற அர்த்தம் அல்ல, அந்த பெண்களுடைய தன்மை இப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகின்றார்கள். எலும்பு, சதைக்கு பின்னால எலும்பு, எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூளை, இது பூராமே தெரியும் வெளியிருந்து பார்த்து. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் கண்ணாடியை போன்று இருப்பார்கள் என்பதாக பொருளாகும். அந்த பெண்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய, அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் தஸ்பீஹ் செய்யும். அதே மாதிரி சொர்க்கவாசிகளும் அப்படித்தான். சொர்க்கவாசிகள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். சரி, அந்த சொர்க்கவாசிகள் தன்மை என்ன? லா யஸ்குமூன வலா யபூலூன். அவர்கள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள், யாருக்கும் எந்த நோயும் ஏற்படாது சொர்க்கத்திலே. அவர்கள் சிறுநீர் கழிக்கவும் மாட்டார்கள். வலா யதகவ்வதூன், மலம் கழிக்கவும் மாட்டார்கள். வலா யத்ஃபுலூன், எச்சில் துப்பவும் மாட்டார்கள். வலா யத்தமஹத் வலா யம்தஹிதூன், காரல் எச்சிலும் அவருக்கு வராது. சாதாரண எச்சிலும் வராது, காரல் எச்சிலும் அவர்களுக்கு வராது. ஆக எந்த விதமான அசூசையும் கிடையாது. எச்சில் வருவதும் கிடையாது. இன்னும் எப்படி இருப்பாங்க அது தெரியாது. நம்ம இப்ப இருக்கக்கூடிய உடலை வைத்து, இந்த உடலுடைய அமைப்பை வைத்து நம்ம கணக்கு போடக்கூடாது. சொர்க்கத்தினுடைய உடலுடைய அமைப்பே வேற. அது எல்லா அமைப்பும், அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு என்று இந்த உறுப்புகள் என்னென்ன செயல்களை செய்யணும், இந்த செயல்கள்லாம் அங்க மாறுபட்டு இருக்கும். ஏன்னா இந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. சொர்க்கத்துக்கு போன பின்னால அந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கண்களை அல்லாஹ்தாலா அங்கே தருவார். நீண்ட தூரங்களில் இருந்து, அதாவது சொர்க்கம் 100 தரஜாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரம் இருக்கு?
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பேசக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய ஆற்றலை காதுகளுக்கு அல்லாஹ் தருவார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பாங்க, நரகவாசிகள் கேட்பாங்க, உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு எவ்வளவு தூரம் பக்கத்திலேயே இருக்கும்? அது ஏதாவது செல்போன் வச்சு பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கேட்பாங்க, போன்லாம் கிடையாது, சும்மா தான் கேட்பாங்க. அங்கிருந்து எங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க, உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இது இந்த சொர்க்கவாசிகளுக்கு காதல விழுகும். சொர்க்கவாசிகள் காதல் விழுகிறது மட்டும் இல்ல, பார்க்கவும் செய்வாங்க. சஹாபாக்கள் நிறைய கேட்டாங்க, சந்தேகங்கள்லாம் நிறைய கேட்டாங்க. யார சூழல்லாம் அங்கே மனைவியர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு மனிதன் குழந்தை பெறுவானா அப்படின்னு கேட்டார். தேவைப்பட்டா பெத்துக்குவாங்க, குழந்தை பெத்துக்குவாங்க. ஒரு மனிதனுக்கு குழந்தை வேண்டும் என்று நினைக்கின்றான், உடனே குழந்தை அவனுக்கு கொடுக்கப்படும். சரி, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த மனிதன் மனைவியுடன் உறவு கொள்ளுவான். ஆனா உறவு கொள்ளும் பொழுது இங்க இருப்பதை போன்று இந்திரியம் விந்து வெளியாகாது. ஒரு விதமான காற்றின் மூலமாக அந்த குழந்தை உருவாக்கப்படும். உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை உடனே பிறக்கும், உடனே வளர்ந்து விடும். உடனே மந்திரம் போடுற மாதிரி உடனே உடனே குழந்தை வளரும். தேவைப்பட்டா குழந்தை கொடுக்கப்படும். முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்லலாம் அங்க விவசாயம் உண்டா அப்படின்னு கேட்டார். அவர் மதீனாவை சேர்ந்த ஒரு விவசாயி. அவர் விவசாயம் உண்டா? ஆம், விரும்பினால் விவசாயமும் செய்யலாம். ஆனால் அந்த விவசாயம் தானியத்தை போடுவாரு, உடனடியாக கதிர் மேலே வந்துவிடும், உடனே அறுவடை செய்வார். அப்ப அது டேஸ்ட், அது வேணும் அப்படின்னு சொன்னா அது கொடுக்கப்படும். குதிரை உண்டா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர், ஒரு சஹாபி. குதிரை இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பறக்கும் குதிரை உண்டு, அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் முத்துக்களால் பவளங்களால் மாணிக்கங்களால் ஆக்கப்பட்டு இருக்கும். நீ அதன் மீது ஏறி உட்கார்ந்தால் நீ எங்கே நினைக்கின்றாயோ அந்த இடத்திற்கு பறந்து கொண்டு போய் உன்னை சேர்த்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேணுமோ அதெல்லாம் உண்டு. அல்லாஹால படைச்சா, அல்லாஹால எதையும் செய்ய சக்தி பெற்றவன் தான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்றோம். சரி, ஆனியத்துஹுமு ஸஹபு வல் ஃபில்லா, அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் தங்கம் வெள்ளியானது. அம்ஷாத்துஹுமு ஸஹபா, அப்ப பாருங்க, அங்க சீப்பு சீவறதுக்கு சீப்பு இருக்கும், முடி வச்சிருப்பாருன்னு அர்த்தம். அப்போ முடி இருக்கும், நல்ல அருமையான எண்ணெய்கள்லாம் இருக்கும், தைலங்கள்லாம் உயர்தரமானது எல்லாம் போட்டு சீவுவார். சீப்பு தங்கத்தினால் இருக்கும். அம்ஷாத்துஹும் அஸ்ஸஹப், சீப்புகள் தங்கத்தினால் இருக்கும். வஉகூது மஜாமிரிஹிம் உலுவா, அவர்களுடைய அந்த புகை போடக்கூடிய அந்த இது புகை சட்டின்னு சொல்ற, புகை போடுற சட்டி, அது மாதிரி புகை போடுறதுக்காக வேண்டி ஒரு இது இருக்குது. இப்போ அரபு நாட்டில் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் பார்க்கலாம், அங்கே நிறைய அந்த அத்தர் கடையில் நிறைய விற்கிறாங்க. அது ஒரு மாதிரி, அது ரொம்ப விலை உயர்ந்தது. சில வீடுகளில், அரபு வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் வச்சுருப்பாங்க, வெள்ளிக்கிழமையாச்சுன்னா புகை போடுவாங்க. அங்கே ஹரம்ல மட்டும் போடுறது இல்லை, அங்கே பெருசாக இருக்கிறதுனால சின்ன சின்ன மசீதிகள். இப்போ நாங்கள்லாம் தங்கியிருந்த போல வெள்ளிக்கிழமை போனோடனே நிறைய புகை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய மஸ்ஜிதுகளை புகை போட்டு அதை மனப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாசனை உள்ளதாக ஆக்குங்கள் அப்படின்னு. அந்த இது இப்போ அரபு நாட்டில் நம்ம நிறைய பார்க்கலாம், மக்காவில் மற்ற இடங்கள்ல எல்லாம். அது மாதிரி புகை அந்த சட்டி இருக்கும், அதுல கஸ்தூரியின் மூலமாக அதனுடைய மனப்பொருள்கள் போடப்பட்டு மனமாக்கப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரே அளவாக இருப்பார்கள், ஒரே வடிவத்தில் இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கண்டுபிடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். ஆனா இப்ப எப்படி காக்கா கண்டுபிடிச்சிக்குதோ அது மாதிரி கண்டுபிடிச்சுக்குவாங்க, இவர் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, அல்லாஹ் தஆலா இதெல்லாம் இந்த ஆயத்துல சொல்லுகின்றான் என்பதாக இன்னும் நிறைய விளக்கங்களை சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்துக்கு. ஆனா இவை எல்லாவற்றை விட அல்லாஹுடைய திருப்தி கிடைப்பதுதான் மிகச்சிறந்தது. அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அது அக்பர், அது மிகப்பெரியது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அல்லாஹ் எப்படி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அதே மாதிரி ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் பெரியது. தாலிகல் ஃபௌசுல் அஸீம், யாருக்கு இது கிடைத்து விடுகின்றதோ அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு, அந்த மகத்தான வெற்றியை பெறுவதற்குரிய காரண காரியங்களை இந்த உலகத்திலேயே மனிதர்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதை முந்தைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். மூமினான ஆண் பெண் ஒவ்வொருவரும் அவருடைய இலக்கணத்துடன் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், என்னென்ன காரியங்களை சொன்னானோ அதை செய்து விட்டால் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கிடைக்கும். அதை விட மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் எப்பொழுதுமே கோபிக்காத சூழ்நிலை ஏற்பட்டு மனிதர்கள் சுகமாக வாழக்கூடிய, நிரந்தரமாக என்றென்னும் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறிப்பிடுகின்றார். அத்தகைய நல்ல தன்மைகளை, பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக.